லைவ் தமிழ் செய்திகள். சரிக்குமுப்பா நிகழ்ச்சியில் பிரபல நடிகை சினகா செய்த செயல் மற்றவர்களை மீச்சிருக்க வைத்தது. சரிக்குமுப்பா லிட்டில் சாம்ஸ் சீசன் 4 பலரின் வரவேற்பை பெற்றிருந்தன. அதில் பங்கு பெற்றிருந்த ஒவ்வொரு போட்டியாளர்களும் விசித்திரமாக பார்க்கப்பட்டார்கள். அதில் திவினஸ், ஜோகசி என்ற 2 பேரும் பழைய பாடல்களில் அவர்களுக்கு இருக்கின்ற ஆற்றலும் திறமையும் வெளிக்கொணரப்பட்டன. அந்த அளவுக்கு ஜோகசி எஸ்பி சுசிலா அவர்களின் பாடலை பாடி தங்களால் மகிழ்விக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாடலை ரசிகர்களுக்கு வழங்கி கொண்டே இருந்தார்கள். அவர்களுடைய நீண்ட நாள் கனவை நடிகை சினேகா நிறைவேற்றி இருக்கின்றார். தனக்கு இன்னும் காது குத்தவில்லை என்று ஜோகசி கூறியதும் அதற்கான ஏற்பாடுகளை நடிகை சினேகா செய்து அங்கு மேடையில் இருந்த நடுவர்களையும் ரசிகர்களையும் மீமறக்கச் செய்திருந்தார். பல வாரங்களுக்கு முன் இந்த சம்பவம் நடைபெற்றிருந்தாலும் அங்கு பங்கு பற்றிய ஒவ்வொருவரும் இந்த சம்பவத்தின் மீது மிகுந்த ஆர்வம் காட்டியிருந்தார்கள். சொந்த ஊரிலிருந்து 100க்கும் மேற்பட்டோர் வாகனத்தில் வந்து சரிக்குமப்பா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஜோகசிக்கு காது குத்தி மகிழ்விக்க வைத்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு சகோதரியான சினேகா சீர்வரிசை செய்திருக்கின்றார். இதை பார்த்து பலர் சினேகாவை பாராட்டி வாழ்த்தியிருந்தார்கள். சினேகா நடிகையில் சிறந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் மக்களுக்கு மத்தியில் இந்த செல்வாக்கு அதிகரிப்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டாக மாறியிருக்கின்றது. அந்த அளவு சினேகா தனது திறமையை வெளிக்காட்டி அந்த ஜோகசி என்ற சிறுமியின் நீண்டகால ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கின்றார். அவரின் உன்னதமான அந்த எண்ணம் வெற்றி பெற்று இன்று ரன்னர் அப் நிலையில் அந்த ஜோகசி வெற்றி பெற்றிருப்பதும் சினேகாவின் இவ்வாறான செயற்பாடுகள் எதிர்காலத்தில் அவருக்கு நல்ல ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கும் என்றும் கூறப்படுகின்றது. மக்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றால் மட்டும் போதாது, இவ்வாறான நற்செயல்களில் ஈடுபட வேண்டும் என்றும் பலரும் கூறுகின்றார்கள். ஆகவே சினேகாவுக்கும் இந்த சரிக்குமுப்பா நிகழ்ச்சியினூடாக வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டே இருந்தன. தற்பொழுதும் அவரை பாராட்டியிருக்கின்றார்கள். நடுவர்களில் ஓர் சிறந்த விசேட நடுவராக சினேகா கலந்து கொண்டிருந்தமை பாராட்டத்தக்கதாகும்.